வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வெள்ளை மனசு கொள்ளை போகுதே கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாரதா 2 டம்ளர்களில் சூடான காஃபியை எடுத்துக்கொண்டு பாட்டியின் அருகில் வந்தாள். அம்மா, அவதான் பட்னியா கிடக்கான்னா நீயும் கூடவே வத்தல் போல வாடி போயிருக்கியேம்மா. 2 பேருக்குமா காஃபி கொண்டு வந்திருக்க. எப்படியாவது சமாதானப்படுத்தி குடிக்க வைமா. என்னால பார்க்கவே முடியல. அப்படியே தொப்பென உட்கார்ந்து கேவி கேவி அழ ஆரம்பித்தாள் சாரதா சத்தத்துடன். சத்தம் கேட்டு பாட்டியின் மடியில் இருந்து எழுந்தவளின் விழிகளில் ஒரு பயம், அதே சமயம் தன்னிரக்கம் இரண்டுமாய் கலந்து அவளை மேலும் மேலும் அழ வைத்தன. அப்படியே சரிந்து மயங்கி பாட்டியின் மேல் படர்ந்தாள். சட்டென பாட்டி தன் அருகில் இருந்த டம்ளரில் இருந்து தண்ணீரை எடுத்து அவள் முகத்தில் தெளித்தாள். இதமாக தடவி கொடுத்தாள். வித்யாவின் இதயம் படுவேகமாய் துடித்து கொண்டிருந்தது. மெல்ல மெல்ல காஃபியை அவள் வாயில் விட வித்யாவும் நினைவின்றையே விழுங்கினாள். பாட்டியின் கண்கள் பொழிந்ததில் சாரதா மேலும் அழுகையை பெரிதாக குரல் எடுத்து அழுத போதுதான் பாட்டியின் கண்களில் ஒரு ரௌத்ரமும் அதே சமயம் ஒரு பரிதாபமுமாக தத்தளித்தாள். சட்டென முடிவோடு பேசினாள். சாரதா, உள்ள போமா. இந்த டம்ளரை எடுத்துண்டு போ. அவளே மயக்கமாயிட்டா பாரு. நம்ம துக்கத்தை நம்ம வயிற்றிலேயே சுமக்கணும்டி, புரிஞ்சுக்கோ. என்னம்மா பேசுற? என் வயிற்றுல பிறந்து வளர்ந்த பிள்ளையை கொடுத்துட்டு இவளுக்காக என்னோட துக்கத்தை மனசுல மறைச்சு வச்சுண்டு ஆத்துல வளைய வந்துட்டு இருக்கேன். அவளுக்கு பரிஞ்சுண்டு என்ன பேசுற? புரியலம்மா. உன்னோட ஆதங்கம் என் மேல இல்லாம எங்கிருந்தோ வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்து அவனை, என் பிள்ளையை முழுசமா வாரி கொடுத்தவளுக்கு வரிஞ்சு கட்டிண்டு வர்றியே. ஏமா, ஏன் முடியல? நீ பண்ற இந்த காரியம் எனக்கு பிடிக்கல. பேசாம அவளை பிறந்தாத்துக்கு அனுப்பிச்சுடுமா. அவளை பார்க்க பார்க்க எனக்கு எனக்கு வேண்டாம். மேல மேல வார்த்தைகளை விடாத. சாருமா, போதும்டி. எதை கொட்டினாலும் அள்ளிட முடியும். ஆனா வார்த்தைகளை கொட்டினா அள்ள முடியுமாடி? சொல்லு. போ. உன் துக்கம் உனக்கு, அவளோட துக்கம் அவளுக்கு. பேசாம உள்ள போ. நினைவுகள் பின்னோக்கி சுழன்றன. அந்த நினைவுகளை அவளால் தவிர்க்க இயலவில்லை. நினை என்பதை மனிதனுக்கு தந்த கடவுள் அதை முன்னோக்கி மட்டுமே வைத்திருக்கலாம். ஏன் பின்னோக்கி பார்க்கும்படியும் அந்த நினைவுகளை புரட்டும்படி வைத்தான்? இது ஏன்? அதுவும் மனிதர்களான நமக்குத்தானே இந்த நினைவலைகள் முன்னோக்கி மட்டுமல்ல பின்னோக்கியும் செல்லும் வகையாயிருக்கிறது. நல்ல வேளை அந்த பின்னோக்கு என்பது நமது இந்த பிறவியில் மட்டும்தான் இல்லை என்றால் மனித மனம் மனித இனமாகவே இருக்க முடியாதபடிதான் இருந்திருக்கும். சில நினைவுகள் நம்மை தாளாட்டலாம், சில நினைவுகள் நம்மை புரட்டி போடலாம், இன்னும் சில நினைவுகள் நம்மை சிலிர்க்க வைக்கலாம், இன்னும் சில நினைவுகள் நம்மை பழிவாங்க வைக்கலாம், இன்னும் சில நினைவுகள் நம்மை சந்தோஷப்படவும் செய்யலாம். எதுவுமே நம் மனதின் போக்குப்படியும் எண்ணங்கள் ஓட்டத்தின் வேகப்படியும் தான் என்பது மட்டும் நிஜமே அன்றே பொய்யல்ல. கோபத்தோடு சென்ற சாரதா தன் அறைக்குள் சென்று தன் வாய்க்கு வந்தபடி புலம்பிக் கொண்டிருந்தாள். பாட்டி, எனக்கு பயமா இருக்கு பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, என்னை எங்க ஆத்துக்கு அனுப்பிடாதீங்கோ. எனக்கு நீங்க தான் வேணும். ஆமாம் பாட்டி, நான் உங்களோட தான் இருப்பேன். என்னை இங்கேயே இருக்க விடுங்கோ பாட்டி. உங்க கையை பிடிச்சுண்டே இருக்கணும்னு தோன்றது. அம்மா எங்க ஆத்துக்கு என்ன அனுப்பிச்சுடுங்கிறாளே, அனுப்பி வச்சிடுவீங்களா? சொல்லுங்க பாட்டி, சொல்லுங்க. நான் அங்கெல்லாம் போக விரும்பல. இந்த ஆத்துல உங்களோடு தான் இருப்பேன் பாட்டி. என்னை உங்களை விட்டு பிரிய விடாதீங்கோ பாட்டி. என்னை விட்டுட்டு போகாதீங்கோ. என்னை எங்கேயும் அனுப்பிடாதீங்கோ. ப்ளீஸ் ப்ளீஸ் பாட்டி. சொல்லியபடியே மீண்டும் அப்படியே சரிந்தாள் வித்யா.
அம்மா அம்மா இது என்ன டிராமான்னு எனக்கு புரியல. நீயும் அதை நிஜம்னு ஏத்துண்டு அவளோட கிடக்கிற. நீ பெரியவ, எங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறவ. அதை விட்டுட்டு நான் உனக்கு புத்தி சொல்ல வேண்டியதா இருக்கே. இது நல்லா இருக்கா? உனக்கு சரின்னு படுறதா? இன்னும் என்னென்ன சொல்லி எனக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. எந்த ஆத்துலயும் நடக்காத அதிசயமாத்தான் நம்ம ஆத்துல நடக்கிறது. பேரன் போன துக்கமே இல்ல. ஆனா அவன் பொண்டாட்டிய தூக்கி வச்சுண்டு கொண்டாடுறது. ச்சே, என்ன புத்தியோ. வயசானதுக்கு புத்தி கெட்டே போயிருச்சு. பேசி முடிச்சிட்டியா? இன்னும் பாக்கி இருக்கா? சொல்லிடி. இனிமே வாயே திறக்கப்படாது. ஆமா, சொல்லிட்டேன். உன்னால முடியலேனா வேண்டாம், என் வாயால சொல்ல மாட்டேன். என்ன பண்றியோ பண்ணு. ஆனா வித்யாவை என்கிட்ட இருந்து எங்கேயும் அனுப்ப மாட்டேன். அதுல மாத்தமே இல்ல. நீ என்ன யோசிச்சு எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்கோ. அதுல எனக்கு ஆட்சேபனை இல்லை. அது எதுவானாலும் சரி, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். இனி உன் விருப்பமும் இஷ்டமும் தான். சரியா? போ, உள்ள போய் நன்னா யோசி. முணுமுணுத்தபடியே சாரதா உள்ளே சென்றாள். பாட்டியோ தன் மடியில் படுத்திருந்த வித்யாவை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். என்னென்னமோ மனசு புரள்றது. இந்த பொண்ணை நான் காப்பாத்தி ஆகணும். ஆதரவா இருக்கணும். அது மட்டும் தவறக்கூடாது. சாரதா வாயை பெருக விடக்கூடாது. 40 வயசுல நாய் குணம்பா. அது எல்லாருக்கும் வர்றதோ இல்லையோ, சாரதாவுக்கு நன்னா வந்திருக்கு. பாவம், அவளோட பிள்ளை போனதுல வயத்து சங்கடம். நாம குத்தம் சொல்லப்படாது. கிருஷ்ணா பரந்தாமா. பாட்டி பாட்டி. அழுத முகம் திமுதிமுக்க, சிவந்த கண்கள் உம்பி, பார்க்கவே பரிதாபமாயிருந்த வித்யா எழுந்து உட்கார்ந்தவள். பாட்டி, பசிக்கிறது பாட்டி. மிகுந்த பயத்துடன் மெல்லிய குரலில். அவ்வளவேதான். துடி துடித்து போன பாட்டி பறந்துதான் போனாள். சமையல் அறைக்குள் மளமளவென்று தயிர் சாதமும் ஊறுகாயுமாக எடுத்து வந்தவள் வித்யாவிற்கு ஊட்டிவிட்டாள். புரை ஏறியது. தண்ணீர் தந்து ஆஸ்வாசப்படுத்தினாள். வித்யாவின் முகம் தெளிவானது. தேங்க்ஸ் பாட்டி, நிஜமா சொல்றேன். நீங்க மட்டும் இல்லைன்னா நானும் இருந்திருக்க மாட்டேன் பாட்டி. இத பாரு, நமக்குள்ள எந்த விதமான அனாவசியமான மரியாதை எல்லாம் வேண்டாம். நான் பாட்டி, நீ என் பேத்தி. நமக்குள்ள என்ன தேங்க்ஸ்? வேண்டாமே வித்யா. இன்னியோட உன் அழுகையை கட்டுப்படுத்து. இனிமே நடக்கிறதை எப்படி நடத்தணும்னு யோசிக்கணும். யோசிப்போம், புரிஞ்சதா? நீயும் யோசி, புரிஞ்சுக்கோ. குளிர்ச்சியாக இறங்கிய தயிர் சாதமும் பாட்டியின் பேச்சும் அவளுள் ஒரு தெம்பை உற்பத்தி செய்தது. மனமும் பாதையை மாறி யோசிப்பதில் ஈடுபட்டது. கண்களை துடைத்து கொண்டாள். அழுவதை நிறுத்தி நடப்பதை நினைக்க வேண்டும் என்று மனதில் உறுதி எடுத்தார். பல்வேறு வேலைகளுக்கு வாண்டட் பகுதிகளை சேகரித்தாள். நிரம்பியதை ஒவ்வொன்றாய் எடுத்து அலசி பார்த்து சிலவற்றை ஒதுக்கினாள். சிலவற்றை பிறகு பார்க்கலாம் என நினைத்தாள். பாக்கி இருந்தவைகளில் முக்கியமானதை தேர்வு செய்தாள். பாட்டியிடம் சொல்லி அவள் சொல்லும் யோசனைகளை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்தாள். முகத்தில் ஒரு தெளிவு தானாகவே அவளிடம் தஞ்சமடைந்தது. சாரதாவுக்கு எரிச்சல் அதிகமானது. அம்மா ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாளோ? ச்சே, எப்படித்தான் வழிக்கு கொண்டு வர்றதோ? அந்த சமயத்தில்தான் அம்மாவும் வித்யாவும் பேசுவது காதில் விழுந்தது. கண்களை மூடியபடியே காதை மட்டும் நீட்டியபடி அசையாமல் படுத்திருந்தாள் சாரதா. வித்யா, என்னம்மா, ஏதாவது யோசிச்சியா? மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு வழி ஏதாவது தோணித்தா? சொல்லுமா. பாட்டி, வேலைக்கு போலாமா இல்ல மேற்கொண்டு படிக்கலாமான்னு தான் சரியா புரியல பாட்டி. நான் வெறும் கிராஜுவேட் தான். அதுக்கு சாதாரணமான வேலை தானே கிடைக்கும். இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர் யுகத்துல என்னோட படிப்புக்கு மதிப்பே இல்லை. அதுதான் புரியாம இருக்கு. மேல படிக்கணும்னா பணம் வேணும். குழப்பமா இருக்கு பாட்டி. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், கண்டிப்பா நான் படிக்கவும் படிக்கணும், வேலைக்கும் போகணும். ஆனா வழி வகைதான் தெரியல. யோசிக்கிற மூளையே அத்துப்போச்சு பாட்டி. நீ சொல்றது ரொம்ப சரி வித்யா. ஆனா இனிமே நீ பம்பரமா சுழலணும், சுறுசுறுப்பாய் இருக்கணும். யார்கிட்டையும் எதையும் சொல்லாத. முதல்ல நெத்தியில பொட்டு வச்சுக்கோ. ஆமாம்மா, நான் சொல்றேன்.
யாரும் வாயைத் திறந்தா நீ மௌனமாகவே இரு. ஆனா நான் சொல்றபடி நடந்துக்கோ. புரிஞ்சதா? முதல்ல உன்னை நீயே தைரியப்படுத்திக்கோ. சாதாரணமா நடந்துக்கோ. யார் என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கி அந்த காது வழியா வெளியேத்து. நெஞ்சு வரைக்கும் அந்த பேச்சுக்களை கொண்டு போகாத. பயத்துல இருக்காத. புரிஞ்சதா? உன்னோட வழியை பார்த்துண்டு நீ பாட்டுக்கு போ. அதுக்கு யாரோடையும் பேசு. சாமர்த்தியமா நடந்துக்கோ. முதல்ல ஒரு வேலையில உட்காரு. ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே ஒரு குளியல் உன்னை சுறுசுறுப்பா இருக்க வைக்கும். காஃபி டிஃபன் சாப்பிட்டுட்டு கம்ப்யூட்டர் கிளாஸுக்கும் போய் கம்ப்யூட்டர் கத்துக்கோ. அதோட பிரைவேட்டா மேல் படிப்பும் படி. உன்னை நீயே ஒரு நொடியை கூட வீணடிக்காம பார்த்துக்கிறது உன் பொறுப்பு. சரியாம்மா? உன்னோட யோசிப்பெல்லாம் நீ எப்படி முன்னேறணுங்கிற பாதையை மட்டும் யோசிக்கணும். புரிஞ்சதா? இன்னொன்னு, யார் என்ன சொன்னாலும் வேண்டியதை கேட்டுக்கோ. வேண்டாததை காதுலயே போட்டுக்காம இரு. புரிஞ்சதா? சரி பாட்டி. ஆனா நானே தனியா எப்படி போய் யாரை பார்க்கறது கேட்கறது? முதல்ல பேப்பரை பார்த்து எனக்கு எது சரின்னு தோன்றதோ அதை டிக் பண்ணி ஃபோன்ல பேசட்டுமா? சரியா பாட்டி? கம்ப்யூட்டர் படிப்புக்கும் அப்படியே சேர்ந்து விடுறேன். சரியா? என்ன சொல்றீங்க? பாட்டி வித்யாவை தீர்க்கமாக பார்த்தாள். வெரி குட் என்று சொன்னவுடன் வித்யாவின் முகத்தில் ஒரு பிரகாசம் தோன்றியது. உடனேயே பேப்பரில் இருப்பதை பார்த்து டிக் செய்து மளமளவென்று போனில் பேசினாள். திடீரென ஒரு எண்ணம் தோன்ற அவள் கணவன் வேலை செய்த கம்பெனிக்கு போனில் பேசி தன் நிலையையும் கூறி தன் படிப்பையும் சொல்லி வேலை கொடுக்க முடியுமா என்று கேட்டதற்கு அவர்கள் பெரிய ஆபீசரிடம் கேட்டு பதில் சொல்வதாக கூறினார்கள். அதை பாட்டியிடம் சொல்ல பாட்டியின் முகத்தில் வியப்பும் மகிழ்வும். இன்று போல் இருக்கிறது. நிமிடமாக ஓடிவிட்டது 1 வருடம். அந்த 365 நாட்களும் எத்தனை விதமான மாற்றங்களை, அதுவும் மிக அழகான நேர்த்தியான மாற்றங்களை வித்யாவின் வாழ்க்கையில் உருவாக்கி அவளுடைய எல்லா புத்திசாலித்தனங்களையும் வெளியே கொணர்ந்தது. ஒரு தைரியமான பெண்ணாக மாற்றியது என்பது காலம் போட்ட அழகான புள்ளிக்கோலம்தான். ஆமாம், ஒவ்வொரு புள்ளி வைக்கும் போதும் வித்யாவின் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம். கோலங்களின் புள்ளிகள் முடிந்து கோலம் முழுமையாக ஆனபோது வித்யாவின் கோலம் மிக அழகான ஒரு தேவதையைப் போல் மாறியிருந்தாள். கம்ப்யூட்டரிலும் வேலையிலும் நன்றாக பிரகாசித்தாள். இன்னும் இன்னும் என்று படிப்பையே முதன்மையாக நினைத்ததில் அவளின் முன்னேற்றம் ஒரு சிறுவன் மாடிப்படிகளில் இரண்டிரண்டாய் உற்சாகத்துடன் தாண்டுவதைப் போல வெகு வேகமாக உயரத்தில் கொண்டு நிறுத்தியது. ஒரு கம்பெனியில் அவளுக்கு இன்டர்வியூ வந்த நாளிலேயே அவள் கணவரின் கம்பெனியில் இருந்தும் வந்தது. வேலை தருவதாக. குழப்பம் ஆரம்பித்தது. சரி, பாட்டியிடமே கேட்கலாம். பாட்டியிடம் போனாள். கூறினாள், வித்யா, இன்னும் நீ பாட்டி பாட்டின்னு தான் இருக்கியேம்மா. உனக்கு எது நல்லதுன்னு தோன்றதோ அதையே செய். ஏன்னா படிப்பை பத்தியோ வேலையை பத்தியோ எனக்கு அவ்வளவா தெரியாதடி கண்ணா. உனக்கு எது மனசுக்கு சரின்னு சொல்றதோ அதையே ஏத்துக்கோ. யாரையும் நீ யோசனை கேட்க வேண்டாம். புரிஞ்சதா? மற்றவாளை சார்ந்துண்டே இருக்கிறதை நிறுத்திக்கோ. நீ உன் மனசு சொல்றபடி யோசிச்சு நடந்துக்கோ. சரியா தப்பான்னு உனக்குள்ளேயே அலசிப்பாரு. உன்னோட வாழ்க்கை உன்னோட யோசனைப்படிதாம்மா நடக்கணும். மற்றவாளை கேட்க கூடாது. ஆமா, மற்றவாளை சார்ந்திருந்தா உன்னோட எதிர்காலம் உன் கையில இல்லாம மற்றவாகிட்ட போயிடுமா. இதுதான் உண்மை. இதுதான் நிஜம். இதுதான் சத்தியம். புரிஞ்சுக்கோ. சரி பாட்டி, நிச்சயமா நீங்க சொல்றபடிதான் கேட்பேன். இன்னிலிருந்து நான் நன்னா யோசிச்சு ஏன் மனசுல அலசி சரியான பாதையில தான் போவேன் பாட்டி. உங்களோட ஒவ்வொரு பேச்சும் வார்த்தைகளும் லட்சம் பெறும் பாட்டி. இப்ப என் மனசுல எதிர்காலம் பற்றிய யோசனை தான் பாட்டி. எல்லாம் நீங்க சொல்லி தந்ததுதான் பாட்டி. கண்கள் நிரம்பினாலும் முகத்தில் தெளிவு பளிச்சென்று நின்றாள் வித்யா. கணவனின் ஆபீஸில் வேலை செய்வதை தவிர்த்தாள்.
அவர்கள் காட்டும் பரிதாபம் தன் தைரியத்தை தள்ளிவிட்டு விடும் எனத் தோன்ற பாட்டியிடமும் கூறிவிட்டாள். புதிய வேலை, புதிய முகங்கள்தான் தனக்கு எந்த விதமான சஞ்சலத்தையோ மன அழுத்தத்தையோ தராது என தீர்மானித்து அதன்படியே நடந்ததில் முன்னேற்றம் வெகு ஏற்றமாகவே இருந்தது. பாட்டி, போயிட்டு வரேன் பாட்டி கூறியபடியே ஹேண்ட்பேக் ஸ்கூட்டரில் மாட்டி ஸ்டார்ட் செய்தாள். அவள் ஒரு கம்பெனியில் பெரிய வேலையில் இருந்ததால் இன்னும் சில மாதங்களில் அவளுக்கு காரும் கம்பெனி மூலம் கிடைத்துவிடும். படிப்பும் கம்ப்யூட்டரும் அவளின் வேலையில் ஈடுபாடும் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக உயரத்துக்கு அழைத்து சென்றது. பாட்டிக்கும் அவளின் வளர்ச்சியால் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் தான். சாரதா அவ்வப்போது வருவது இப்போது எப்போதாவது என்றானது. ஆனால் போனில் பேசுவது தவறவே இல்லை. என்ன பேசினாலும் முத்தாய்ப்பாக வித்யாவை பற்றிய குறைகளை அள்ளி பேசி ஆங்காரத்துடன் ரிசீவரை டக்கென்று வைப்பாள். அதுதான் அவளுடைய வழக்கமான பழக்கம். அன்றும் அப்படித்தான் பேசினாள். அதில் அத்துமீறிய பேச்சும் வார்த்தைகளும் காதில் விழ வைதேகி பாட்டி ரிசீவரை டக்கென்று கீழே வைத்தாள். மறுபடியும் போன் ஒலித்தது. பாட்டி எடுக்கவில்லை. ஆனால் நின்று அடித்தபடியே இருந்தது. பாட்டி எடுக்கவே இல்லை. அதே சமயம் உள்ளே நுழைந்த வித்யா பரபரப்புடன் பாட்டி பாட்டி என்று வந்தவள் போன் அடிக்கும் சத்தம் கேட்டு சட்டென எடுத்து ஹலோ என்றவளின் முகம் மறுபக்க பேச்சால் அதிர்ந்து போனது. கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. சத்தமின்றி அவளிடமிருந்து போனை வாங்கி தன் காதில் வைத்தவளுக்கு அந்த நாராச பேச்சுக்கள் கேட்க முடியாதபடி இருக்க பாட்டியின் கண்கள் சிவந்தன. கோபத்தில் டக்கென போனை வைத்தாள். ச்சே, நானா இவளை பெத்தேன்? என் உதரத்தை பாலாக்கி ஊட்டி வளர்த்தேன். ச்சே, இத்தனை மோசமாகவா? இப்படியா ஒருத்தி பேசுவாள்? இவள் மனுஷிதானா? இன்னொரு முறை பண்ணட்டும், அப்ப பார்த்துக்கிறேன். மனதுக்குள்ளேயே குமரிய கோபம் அடங்க மறுத்தது. கண்களை மூடியபடி அப்படியே சுவற்றில் சாய்ந்தாள். கண்ணீரை வெளியேற விடாமல் அடக்கினாள். ஆனால் மனம் அவளை அலை கழித்தது. பாட்டி, வேண்டாம். எனக்காகத்தானே அழறீங்க? வேண்டாம். உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஒவ்வொருத்தரோட சுபாவம் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். உங்களைப் போலவே உங்க மகளும் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறதுல தப்பில்லைனாலும் அது தப்பா எடுத்தே பாட்டி. இதுக்காக நானே வருத்தப்படல. அவங்க பெத்த மகனை பறி கொடுத்தவங்க. என்னை பார்க்கிற போதெல்லாம் மகனோட ஞாபகம் வருவதால் திட்டணும்னு தோணுது. இது என் தப்பில்லைன்னு அவங்களுக்கு தெரியாதா பாட்டி? விடுங்கோ, சீக்கிரம் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்காக மாமியை நீங்களே வெறுத்துடாதீங்க பாட்டி. அப்புறம் அவங்க மனசு நொந்து போயிடும். என் மேல இருக்கிற கோபமும் அதிகமாயிடும். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே மறுபடியும் போன். வைதேகி பாட்டி எழுந்தாள். முகம் கன்றை சிவந்திருந்தது. பேசாமல் இருந்தாள். அம்மா கிட்ட குடுமா வித்யா. பேசியது சாரதா மாப்பிள்ளைதான். சட்டென உணர்விற்கு வந்த பாட்டி சாரதாதான் பேசுறாள்னு நினைச்சுட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. சௌக்கியந்தானே? என்ன விசேஷம்? உங்ககிட்ட தான் பேசணும். ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சாரதா, அந்த பொண்ணு பேசுறது என்னாலேயே சகிச்சுக்க முடியலம்மா. அவளை அடக்கவும் முடியல. இப்ப கூட அவ வீட்டுல இல்லாததாலதான் பேச முடிஞ்சது. பாவம்மா வித்யா, உங்களோட அரவணைப்பு இல்லாத போயிருந்தா அவன் நொறுங்கி போயிருப்பா. அம்மா, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க அம்மா. வித்யாவை நீங்க நல்லபடியா பாத்துக்கிறது மட்டும் இல்ல, அவளுக்கு அவளுக்கு அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த பொண்ணுக்கு நீங்க கண்டிப்பா செய்வீங்க. நீங்க கண்டிப்பா ஒரு கல்யாணம் பண்ணணும்மா, பண்ணணும். சொல்லியவர் விம்மி விம்மி அழுவது அவள் காதில் விழுந்தது. பரிதவித்துத்தான் போனாள் வைதேகி பாட்டி. என்ன உத்தமமான மாப்பிள்ளை எனக்கு ஒன்று. தினம் நினைச்சுப்பேன். இப்போ இப்போ உங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் போல இருக்கு மாப்பிள்ளை. எத்தனை அழகான பூ போல மனசு உங்களுக்கு. நிச்சயமா சத்தியமா சொல்றேன், இதையே தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன். இப்போ உங்க வாயாயிலேயே சொல்லிட்டீங்க. ஆமா, இந்த விஷயத்துல நாம 2 பேரும் கூட்டா இருக்கிறது சாரதாவுக்கு தெரிய வேண்டாம்.
புரிஞ்சுதா? பாட்டி, பாட்டி, இன்னைக்கு நான் வரும்போது நீங்க தான் வாசல்ல நிக்கணும். அப்பதான் வீட்டுக்குள்ள வருவேன். சரியா பாட்டி? சரி, நிச்சயமா வாசல்ல வந்து நிக்கிறேன். என்ன விஷயம்னு ஒரு கோடி காட்டேண்டி கண்ணம்மா, ப்ளீஸ். அட பாட்டி, ப்ளீஸ் எல்லாம் கேட்குறீங்களே, என்னாச்சு? நான் உங்க பேத்தி. சரிதான் போடி, நீ சொல்லாட்டா எனக்கு தெரியாதா? நீ கார் வாங்கினதுன்னு ஒரு போடு போடுவீங்களா? என்னமோ ப்ளீஸ்னு கெஞ்சுறீங்க. போங்க பாட்டி, உங்க கம்பீரமெல்லாம் எங்க போச்சு? அட என் தங்க கட்டியே, கார் வாங்கிட்டியா? இனிமே எங்க போகணும்னாலும் இந்த கார்ல தான் பவனி வரப்போறேன். ஆமா, தரையில கால் வைக்க போறதில்ல. ம், ஆமா, சமத்து கட்டி நீ. இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாத்தான் நடக்கும். பாட்டி சொன்னது நடக்கிறதா இல்லையா? பொறுத்திருந்து பாரு. சொல்லியபடியே ஒரு கற்பூரத்தை ஏற்றி வந்து வண்டிக்கும் வித்யாவுக்குமாக சுற்றினாள். ஒரு தேங்காயை அவளே தெருவில் ஓங்கி அடித்து சூறைக்காய் விட்டாள். முகமெல்லாம் சந்தோஷம். பாட்டி, வாங்க பாட்டி, உங்களை உட்கார வச்சு ஒரு ரவுண்டு சுத்திட்டு வரலாம். ஏறுங்க பாட்டி, வாங்க. அதுக்குள்ள நான் வாசலை பூட்டிட்டு வரேன். மளமளவென்று பூட்டி விட்டு டிரைவர் சீட்டில் உட்கார்ந்தாள் வித்யா. அவள் பக்கத்தில் பாட்டி சேலை தலைப்பை நன்கு இழுத்து சொருகியபடி ஏறி உட்கார்ந்தாள். முகமெல்லாம் சந்தோஷம், கூடவே கண்ணீரும். இத்தனை கெட்டிக்கார பொண்ணுக்கு என் பேரன் கூட வாழ கொடுத்து வைக்கலையே. என் பேரனுக்குத்தான் இவ கூட வாழ கொடுத்து வைக்காம போய் சேர்ந்துட்டானே ஒரேடியா. பாவி பாவி, இந்த யமனுக்கு நான் கண்ணிலேயே படலையே. என் பேரன்தான் முழுசுமா பட்டானா? முழுங்கிட்டானே பாவி. பாட்டி, என்ன யோசிக்கிறீங்க? பாட்டி சந்தோஷமா இருக்கா? என் பாட்டி, நீங்க தான் எனக்கு எல்லாமே. அதனால தான் உங்களை முதல்ல கார்ல ஏத்திட்டு ஒரு சுத்து போயிட்டு வரணும்னு சொன்னேன். பாட்டி, என்னை பத்தி மட்டுமே நினைச்சுக்கோங்க. வேறெல்லாம் இப்ப வேண்டாம். சந்தோஷமா? வாங்க பாட்டி. சந்தோஷமா தானம்மா வர. அதுவும் மற்றவங்க பார்க்குறப்போ எனக்கு என்ன பெருமை தெரியுமா? அதுவும் நீயே கார் ஓட்டுறதை பார்க்கறப்ப அப்படியே ஜிவ்வுன்னு மனசுக்குள்ள பொங்குறதடி வித்துமா. இனிமே பாரு, உனக்கு ராஜயோகம் தாண்டி கண்ணா. பாட்டி சொல்ற, இனிமே உனக்கு எந்த கஷ்டமோ நஷ்டமோ வராது. ஆமாண்டி வித்யா. பாட்டி, என்ன பெரிய ஜோசியம் போல சொல்றீங்க, நிஜமாவா? தேங்க்ஸ். ஆனா ஆரம்பமே பெரிய அடியா வாங்கிட்டனே, அதுவே போதும் பாட்டி. தழுதழுத்தபடி சொன்னவளை பார்த்தாள். ஆரம்பமே பெரிய அடியா வாங்கிட்டதா? இல்லைங்கல, அந்த அடியோட தழும்பு தாண்டி இருக்கும். வலி வீக்கம் எல்லாமே காணாம போயிடும். அதனாலதான் உன் வாழ்க்கை இப்ப எத்தனையோ மாற்றங்களோட நல்லா நடந்து வருது. அதோட உன் மனசும் நல்ல வழியை ஏத்துக்கிடுங்கிறது தான் நான் வேண்டிக்கிறது. பாட்டி, எங்கோ சுத்தி எங்கேயோ போக வச்சு என்னவெல்லாமோ பேசுறீங்க. புரியலையே, விவரமா சொல்லுங்க பாட்டி, ப்ளீஸ். தானாகவே புரிஞ்சுடுமா. இன்னும் அதுக்கு நேரம் வரல. அவ்வளவுதான் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும். அனாவசியமா என் வாயை பெருக்காத. சந்தோஷமா கார்ல சவாரி பண்ற, பெருமையா இருக்கு. அதோட கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போகலாமா. வழியில ஸ்வீட் வாங்கிக்கலாம். அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். சரியா வித்யா? ஆபீஸில் வித்யாவின் அந்தஸ்து உயர்ந்தபடியே இருந்தது. அந்த கம்பெனியில் எல்லாமே அவள் என்கிற அளவுக்கு உயர்ந்து உயர்ந்து உச்சத்தையே எட்டினாள். அவளின் உயர்வும் அதே சமயம் பணிவும் சிரித்த முகமும் மற்றவர்களின் மனதை அறிந்து இதமாக நடப்பதுமே அவளுக்கு மரியாதையை ஏற்படுத்தி தந்தது. அவள் எதையும் சொல்லி முடிக்கும் முன்பே மற்றவர்கள் முடித்தே வைத்தார்கள். வித்யாவும் வயதில் சின்னவள்தான். ஆனால் வாழ்க்கையில் விழுந்த பேரிடி, பாட்டியின் நல் வார்த்தைகளினாலும் பலவிதமான சாதாரண மனித மனதின் இயல்புகளையும் அவளை உணர செய்து அதற்கு தகுந்தபடி நடக்க வைத்து அவளையே சிந்தித்து செயல்பட வைத்ததினால் அவளின் உயர்வு படிப்படியாக ஏறி வானவில்லை எட்டும்படியான உயரத்தில் அவளை உட்கார வைத்ததுதான் நிதர்சனத்தில் நடந்தது.
இதெல்லாம் நடக்க 3 வருடங்கள்தான் ஆனது. அவளுடைய மன வாழ்க்கை ஆரம்பத்திலேயே ஓட்டம் எடுத்து வெற்றியோ தோல்வியோ என்கிற யோசிப்புக்கும் நேரமின்றி ஆரம்பித்த ஓட்டம் நின்ற இடத்திலேயே நின்றது. அதை பற்றி அவள் கவலைப்படாவிட்டாலும் பாட்டி கவலைப்பட்டாள். அதுவும் சாரதா மாப்பிள்ளையின் நியாயமான கோரிக்கை அவள் காதுகளில் ரீங்காரம் செய்தபடியே இருந்தது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து நல்ல முடிவை சொல்ல வைக்கணும் என்பதை தினமும் யோசித்தாள். விரைவில் வித்யாவுக்கு ஒரு மறுமணம் நடக்க வேண்டும். எப்போதும் பாட்டிக்கு இதே வேண்டுதல்தான், இதேதான் நினைவுகளிலும் கனவுகளிலும். பாட்டியின் மனம் அவளையும் அவள் எண்ணங்களையும் புரட்டி புரட்டி போட்டு ஒரு வழி பண்ணியது. அலுத்து போனவளாய் சிவனே என கைகளை மடித்து தலையணையாக்கி படுத்தவளின் இமைகள் மூடின. தூக்கம் அவளை அணைத்தது. தூக்கத்தில் பேரன் வந்தான். பாட்டியை பார்த்து சிரித்தான், மறைந்தான். விதிர்த்து போய் எழுந்தவளின் முகமெல்லாம் வியர்வை துளிகள் முத்துக்களாய் நின்றது. மார்பு இயல்பை மீறி வேகத்தை காட்டியது. வேண்டாம், விட்டுடு, என்னை இப்ப கூப்பிடாத, வரமாட்டேன். நல்லபடி வித்யா வாழ்க்கை நடத்த ஏற்பாடு பண்ணிட்டு தான் வருவேன். அது வர பொறுத்துக்கோப்பா, பொறுத்துக்கோ, படுத்தாத. ஆமா, அதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையும் இல்லை, புரிஞ்சுதாப்பா? சரி, போயேன். திரும்பி படுத்தாள் வைதேகி பாட்டி. காலையில் எழுந்த வித்யாவிற்கு பாட்டி படுத்திருப்பது பயத்தை உண்டு பண்ணியது. பாட்டி இப்படியெல்லாம் படுத்திருக்க மாட்டாங்களே. பகவானே, பாட்டிக்கு உடம்புக்கு ஒன்றும் வரக்கூடாதுப்பா. இனிமே நானே எல்லா வேலையையும் செய்துட்டு தான் போகணும். பாவம் வயசானவங்க, இளகின மனசு. பேரன் போனாலும் என்னை பேத்தின்னு அன்பா ஆதரவா எப்படி நடத்துறாங்க. ஆனா மாமி, இப்ப நாம ஏன் இதையெல்லாம் நினைச்சு கஷ்டப்படணும்? எதுக்கும் ஒரு காலமும் நேரமும் வரும், வந்தே தீரும். வித்யா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னம்மா? பாட்டி, உடம்புக்கு ஒண்ணுமில்லையே பாட்டி. நீங்க குளிச்சுட்டு தியானம் பண்ணுங்க, நான் சமைச்சுடுறேன். ரெஸ்ட் எடுத்துக்கங்க. என்ன சமைக்கட்டும் பாட்டி? ஜீரா, மிளகு, ரசமும் துவரம்பருப்பு துவையலும் அரிசி அப்பளம் சுடட்டுமா பாட்டி? வாய்க்கும் கொஞ்சம் வகையா இருக்கும், சரியா பாட்டி? எத்தனை பொருத்தமா சொல்ற, அப்படியே செஞ்சுடு. நான் குளிச்சுட்டு வரேன், உனக்கும் நேரம் ஆயிடும். சரியா வித்யா? இல்ல பாட்டி, இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவு சொல்லிட்டேன். அதனால இன்னைக்கு நிதானமா 2 பேருமா சேர்ந்து சாப்பிடலாம் பாட்டி. அஷடு, எனக்கு என்னடி உடம்புக்கு? என்னமோ அசதி யோசனை. சித்த நேரமா அதிகமா தூங்கிட்டேன். அதுக்கு போய் இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ற? எனக்கு ஒண்ணும் இல்லை, விடு. பாட்டி, எனக்குன்னு நீங்க தான் ஆதரவா இருக்கீங்க. உங்களை நான் எத்தனை ஜாக்கிரதையா வச்சுக்கணும் தெரியுமா? எனக்கு நீங்க வேணும், என்னைக்கும் வேணும் பாட்டி. ஆமாம். சொல்லும் போதே அவள் கண்களில் தழும்பல், முகம் சிவந்து போனது. இத பாரு, இன்னைக்கு நீ லீவு போட்டது நல்லதாயிடுத்து. நான் உங்ககிட்ட பேசணும்டி வித்யா. ஓகே பாட்டி. சமையலை முடித்து பாட்டியை சாப்பிட அழைத்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.